Fourth question பார்க்கலாம். An aeroplane at an altitude of 1800 மீட்டர். அதாவது ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா, அதாவது தரையிலிருந்து அதோடைய ஹைட் வந்து 1800 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. finds that two boats are sailing towards it in the சேம் டைரக்ஷன். ரெண்டு போட் வந்து இந்த ஏரோப்ளேன் நோக்கி ஒரே டைரக்ஷனில் வர்றத அந்த ஏரோப்ளேன்லேருந்து பார்க்குறாங்க. த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த போட்ஸ் ஆர் அப்சர்வ் ஃப்ரம் த ஏரோப்ளேன் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஏரோப்ளேன்லேருந்து பார்க்குறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் போட்டை பார்த்திங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளையும், செகண்ட் போட்டை வந்து 30 டிகிரி ஆங்கிளையும் பார்க்குறாங்க. மேலேருந்து கீழே பார்க்குறத ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு போட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போட் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சி லெவலில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் வந்து பறக்குது, அதோடைய ஹைட் நமக்கு கொடுத்துட்டாங்க 1800 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஏரோப்ளேன் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு போட் வந்து இந்த ஏரோப்ளேனை நோக்கி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு போட்டு, இந்த இடத்துல ஒரு போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு போட்டு இந்த ஏரோப்ளேன் நோக்கி சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இதே டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்டை வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து கீழே பார்க்குற ஆங்கிள். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் எப்பவுமே ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து இதுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் போட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைனுக்கு ஒரு ஆங்கிளும் இந்த லைனுக்கு ஒரு ஆங்கிளும் நம்ம போடணும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் போட் இருக்குது, இங்கே செகண்ட் போட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் போட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இந்த ஐசைட்லேருந்து இந்த லைனுக்கு வந்து 60 டிகிரி இப்படி போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் போட்டு இங்கே இருக்குது, இந்த லைனில் வர மாதிரி. ஸோ இங்கேருந்து இது 30 டிகிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு மட்டும் வர மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு லைன் பேரலாக இருக்கும் போது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படியே பார்க்கும்போது இப்போ இங்கே பாருங்கள், இசட் ஷேப் வந்துருக்கா. இசட் ஷேப் வரும்போது இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 30னா இதுவும் 30யாக இருக்கும். இப்போ இங்கே இசட் ஷேப் பாருங்கள், இதில் இது ஃபுல்லாக வந்து 60 டிகிரி. ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 டிகிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பெரிய ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு பிசிடி ட்ரையாங்கிள். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்க மாதிரி எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் போது இது மட்டும் இப்படி எடுக்கக்கூடாது, ரைட் ஆங்கிள் வர மாதிரி எடுக்கணும். அப்போ ஏசிடி ட்ரையாங்கிள் எடுக்கணும். சரி, இப்போ இதில் நம்ம டேன் தீட்டா எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பிசிடி ட்ரையாங்கிளில் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா எடுக்க போகிறோம். டேன் தீட்டான்னு சொல்லுவோம், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆப்போசிட் சைட். நமக்கு பார்த்தீங்கன்னா சிடி பை நமக்கு இது வந்து ரைட் ஆங்கிள் இல்லையா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ். அப்போ இதுதான் நமக்கு அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா பிசி. இப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். தீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு 60 டிகிரி ஈக்குவல் டு சிடி பார்த்தீங்கன்னா 1800. ஸோ பிசி வந்து நமக்கு தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு போட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான், அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பிசி நமக்கு தெரியாது இல்லையா, அதை பிசினே வச்சுக்கலாம். ஸோ இப்போ tan 60க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √3 ஈக்குவல் டு 1800 பை பிசி. ஸோ பிசி தான் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ பிசி ஈக்குவல் டு 1800 பை √3 அப்படின்ட்டு வரும். √3 வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது, அதனால் √3 பை √3 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 1800 √3ன்னு வரும். டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு √3 × √3 3ன்னு வரும். இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6 × 18 கிடைக்கும். இப்போ இங்கே 2 0 இருக்குது. இப்போ என்ன கிடைக்குதுன்னா 600 √3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிசியோடைய வேல்யூ கிடச்சிருது. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வாங்க, ஏசிடி ட்ரையாங்கிள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ சிடி பை அட்ஜசன்ட் சொல்லும் போது ஏசி ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan தீட்டா பார்த்திங்கன்னா 30 டிகிரி, சிடி பார்த்திங்கன்னா நமக்கு 1800. ஏசியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஏசியை வந்து எக்ஸ் ப்ளஸ் பிசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/√3. இந்த வேல்யூஸ்லாம் நல்லா மகா படித்து வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1800 பை எக்ஸ் ப்ளஸ் பிசின்னு போட்டுக்கலாம். நமக்கு பிசிக்கு இங்கே வேல்யூ தெரியும் இல்லையா, ஸோ பிசிக்கு பதிலாக அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 1/√3 ஈக்குவல் டு 1800 பை எக்ஸ் ப்ளஸ் பிசியுடைய வேல்யூ
600√3. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 1800√3 அப்படின்ட்டு கிடைக்கும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். அதுதான் 2 போட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதனால் எக்ஸ் இங்கே அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 1800√3 இது இந்த சைடு வரும்போது -600√3 வந்துடும். இப்போ √3 வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறதுனால √3 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 1800 - 600ன்னு கிடைக்கும். இப்போ √3 இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணால் 1200 நமக்கு கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732. அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டு இதை வந்து 1200 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஸோ 1.732 கூட நம்ம வந்து 12 முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 2 0 போட்டுக்கலாம். ஸோ 12 மல்டிப்ளை பண்ணும்போது 4 6 14 பேலன்ஸ் 1 3 வரும். 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே கிடச்சிரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் இது கிடைக்குதா? இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே 2 0 இருக்கா? அந்த 2 0வை இப்போ இங்கே போட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 1 2 3 3 நம்பர் தள்ளி டாட் 1 2 3. அப்போ இந்த இடத்துல நம்ம டாட் வைக்கணும். டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 வந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2078.4ன்னு கிடைக்குது. 2078.4 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிக்கலான்னா, the distance between the two boats இவ்வளோ வந்திருக்கு. 2078.4 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம்.